வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் வச்சு மசாலா அரைச்சி ஒரு குழம்பு செய்ய போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு பெரிய பல்லாக இருந்ததுனால 2ஆக வெட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அது கூடவே சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் 3 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அந்த குழம்புக்கு புளி சேர்த்தாமல் தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். அதனால் தக்காளி அதிகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கூட சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூட ஒரு மூடி தேங்காயை பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதை இறக்கி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட உருளைக்கிழங்க நான் பொடியாக தான் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. தோல் இல்லாமல் தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன பீஸஸாக கட் பண்ணால் சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான். முதல்ல இந்த உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 4 கத்திரிக்காயை வெட்டி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயை கொஞ்சம் பெரிய சைஸாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ காய் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இந்த காய்கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது மூடியை எடுத்துகிட்டு நல்லா காயை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். காய் வந்து ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துப்போம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தான் உப்பு சேர்த்தணும். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. தேங்காய் சேர்த்துருக்கிறனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப வேக வச்சுப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா பொங்கி கீழே போயிடும். இப்போது நல்லா குழம்பு வெந்து வந்துடுச்சு. மல்லித்தூள் தூவி இறக்கிக்கலாம். இந்த குழம்பு மட்டன் குழம்பு சுவையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.